ரிலீஸ் ஆகி 5 நாட்கள் ஆன பிறகும் கூட இப்போவும் சோஷியல் மீடியாவில் கூலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. அவற்றில் பெரும்பாலான பதிவுகள் கன்னட நடிகை ரச்சிதா ராம் பற்றியதாக இருக்கு. அந்த அளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் கூலி திரைப்படத்தில் பலரையுமே சர்ப்ரைஸ் பண்ணியிருந்துச்சு. கூலி திரைப்படத்தில் ரச்சிதா ராமினுடைய அந்த கல்யாணி அப்படின்ற கதாபாத்திரம் தமிழ் சினிமா ரசிகர்களுடைய லைக்ஸா அள்ளி இருக்கு. தமிழ் ஆடியன்ஸுக்கு பெரிய அளவில் பரிச்சயம் இல்லாத ரச்சிதா ராம் இதற்கு முன்னாடி கன்னடத்தில் டாப் நடிகர்களோடு இணைந்து திரையில தூள் கிளப்பியிருக்காங்க. கன்னட சினிமா ரசிகர்கள் இவங்களுக்கு டிம்பிள் குயின் அப்படின்னு சொல்லி பட்டம் சுட்டி அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கன்னட ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிகையா இருந்துட்டு இருக்காங்க ரச்சிதா ராம். ரச்சிதாவின் உண்மையான பெயர் பிந்தியா. இவருடைய தந்தை ராம் ஒரு பரதநாட்டிய கலைஞர். தந்தையை தொடர்ந்து இவங்களும் முதல் முறையாக பரதநாட்டியம் பயின்று பல இடங்களில் பர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இவருடைய சகோதரி நம் தமிழ் மக்களுக்கு அவ்வளவு பரிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். சன் டிவியில் ஒளிபரப்பான நந்தினி சீரியலில் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க இல்லையா, நித்யா ராம், அவங்க தான் இவருடைய சகோதரி. அந்த சீரியல் தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தற்போது ஜி தமிழ் ஒளிபரப்பாகும் அண்ணா தொடர்லையும் நித்யா ராம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நித்யா ராமும் ரச்சிதா ராமும் தொடக்கத்தில் கன்னட மொழிகளில் சீரியலை நடிச்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. கன்னட சீரியல்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கும்போது தான் ரச்சிதாவுக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கிளிக் ஆனது. 2013 வெளியான புல்புல் அப்படின்ற கன்னட திரைப்படத்தில் நடிச்சு கன்னட சினிமாவில் அவங்க அறிமுகமாயிருக்காங்க. பலருக்கும் அமைந்திராத ஒரு வாய்ப்பு ரச்சிதாவுக்கு முதல் திரைப்படத்திலேயே கைகூடி வந்தது. ஆமாம், கன்னட சினிமாவினுடைய டாப் நடிகர்களில் ஒருத்தரான அப்போதிருந்த நடிகர் தர்ஷன் கூட அவங்க இணைந்து நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். இந்த திரைப்படம் அந்த வருடத்திலேயே அதிக வசூலித்த கன்னட திரைப்படமாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதன் மூலமாக கன்னட சினிமா ரசிகர்களுக்கு ஃபேவரட்டான ரச்சிதா, உபேந்திரா, கிச்சா சுதீப், மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமார் என பல கன்னட சூப்பர் ஸ்டார்களோட இணைந்து நடிச்சிட்டாங்க. குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு ரச்சிதாவுக்கு தொடர்ந்து வெற்றி திரைப்படங்களாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டு ரச்சிதாவுக்கு கன்னட சினிமாவில் கொஞ்சம் கடின காலமாகவே இருந்தது. அவங்க நினைச்சபடி தொடர்ந்து வெற்றி படங்கள் அந்த காலத்தில் அவங்களுக்கு அமையவே இல்லை. பிறகு 2023 தர்ஷன் கூட கிராந்தி அப்படின்ற கன்னட திரைப்படத்தின் மூலமா மீண்டும் ஒரு மெகா ஹிட் படத்தில் நடிச்சு கம்பேக் கொடுத்திருந்தாங்க. ஒரே மாதிரியான கேரக்டர்ல தொடர்ந்து நடிக்கிறத ரச்சிதா எப்போதுமே விரும்ப மாட்டாங்களாமா. புதிதான கதாபாத்திரங்களில் தோன்றி தன் மீது வைக்கப்படும் ஸ்டீரியோ டைப்புகளை உடைக்கிறதுக்கு அவங்க விரும்பியிருக்காங்க. கடந்த 2013 தன்னுடைய சினிமா கரியரை தொடங்கி அவங்க 12 ஆண்டுகளில் கன்னட சினிமாவை தாண்டி ஒரே ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் மட்டுமே நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் அறிமுக திரைப்படத்திலேயே இப்படி ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் வந்திருக்காங்க ரச்சிதா. அறிமுக திரைப்படத்திலேயே இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் இப்படி ஒரு பரிமாணத்தில் களமிறங்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க, தயங்குவாங்க. ஆனால் எப்போதுமே வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேடி நடிக்கணும் அப்படின்ற அந்த ரச்சிதாவினுடைய தேடல் தான் கூலி படத்துக்குள்ள அவங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த வாய்ப்பும் இப்போ அவங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்ட கொடுத்திருக்கு. இதுக்கப்புறம் பல தமிழ் திரைப்படங்களில் வெரைட்டியான கதாபாத்திரங்களை ரச்சிதா ராம பார்க்கலாமா, பல திரைப்படங்களை அவங்க கமிட் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க.